வியூவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, லைஃப்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? ரெண்டு பிடிச்ச விஷயங்கள், ரெண்டு பிடிச்ச பர்சன்ஸ் ஒரே இடத்துல இருக்கிறது. இதுவா இதுவா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா? லைஃப்பில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது ஒரு சிலருக்கு தான் வரும். பட் அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்காக இதையும் விட முடியாது, இதுக்காக இதையும் விட முடியாது, ரெண்டுமே வேணும்னு நினைக்க முடியாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெல் மாதிரியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ அந்த மாதிரி மாறி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகிராட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அதாவது மகேந்திர சிங் தோனியும் விராட் கோலி இருக்காங்க இல்லையா? விராட் கோலி ஃபேன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக பிடிக்கக்கூடியவங்க தான் மகிராட் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மகேந்திர சிங் தோனியை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியும் பிடிக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் இருக்கு இல்லையா? நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல ஒன்று ஆர்சிபி வின் பண்ணால் அவங்க பிளே ஆஃப்க்கு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா? சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப்க்கு போவாங்க. ஆல்ரெடி 3 டீம் பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டாக கேகேஆர் வந்துட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க, செகண்டாக ஆர்ஆரும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நேற்று நடந்த மேட்ச் இருக்கு இல்லையா? குஜராத்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா மழை காரணமாக மேட்ச் கைவிடப்பட்டதுனால எஸ்ஆர்எச்சும் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைக்கு போயிட்டாங்க. ஸோ இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு இடம் தான். அது சிஎஸ்கேக்கா இல்லை ஆர்சிபிக்கா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிற்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு இல்லையா? அதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அதே அளவுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னையிலேருந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தோனியினுடைய லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றத பார்த்துடணும். ஏன்னா இது இந்த சீசனோட பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் தோனி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய உடல்நிலையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றதுனால வயசு ஆயிடுச்சு அப்படின்னால ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தோனிக்கு இந்த தசைநாரில் வந்துட்டு கிழிதல் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த சீசன் தான் அவருடைய லாஸ்ட் சீசன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமாக ஒரு எஃபோர்ட் அப்படின்றத ஒரு விஷயத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. தனி ஒரு மனுஷனாக நின்று பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஆர்சிபி டீமுக்காக பார்த்தோம் அப்படின்னா எஃபோர்ட் போட்டு 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 வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த மனுஷனுக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை. ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா T20 ODI டெஸ்ட்னு சொல்லி 3 லீக்குமே நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருந்த ஒரு மனுஷன், இந்தியன் டீமை வேற லெவலில் கைட் பண்ண ஒரு மனுஷன். அந்த மனுஷனால ஏன்டா ஆர்சிபி டீம் வந்துட்டு வின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் எல்லாருடைய ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா தோனியுடைய லாஸ்ட் டான்ஸை பார்க்கணும் தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கேவாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 டைம் கப்பு அப்படின்றதெல்லாம் அடிச்சுட்டாங்க. ஆர்சிபி இருக்காங்க இல்லையா? ஆர்சிபி இந்த டைம் ஒரு மிராக்கிள் நடந்து சென்னையை பீட் பண்ணி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா எந்த சிஎஸ்கே ஃபேனுமே பார்த்தோம் அப்படின்னா கோவப்பட மாட்டான், அழுக மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அப்படி சிஎஸ்கேவை பீட் பண்ணி ஆர்சிபி உள்ளே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் சந்தோஷப்பட்டு ஆர்சிபி இதே மாதிரி ஃபைனல் போய் ஃபைனலில் கப் அடிச்சிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இன்னொன்று இந்த விஷயம் நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சினிமா அப்படின்ற மாதிரி தான் ஆர்சிபியினுடைய கேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இடத்துல வந்துட்டு தள்ளப்படுறாங்க, கண்டினியூஸாக தோக்குறாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 5 மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக பெரிய பெரிய டீமோட ஜெயிச்சு வராங்க. இப்போ வந்து பிளே ஆஃப் கனவு அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா கனவே கனவே அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேற்று நடந்த மேட்ச் இருக்கு இல்லையா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத்துக்கு நடந்த மேட்ச். அதே மாதிரி நடக்கக்கூடிய மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை மையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வச்சுருக்காங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெஞ்சு மேட்ச் கைவிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் 4th டீம் உள்ளே போயிடுவாங்க. பட் இங்கே சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட சிஎஸ்கே வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு தோக்கலை அப்படின்னாலே அவங்க பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா சிஎஸ்கே டார்கெட் செட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 200 ரன்னுக்கு மேலே போகுது. அது எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம் டார்கெட். அது 120 இருக்கலாம், இல்லை 150 இருக்கலாம், 250 இருக்கலாம், எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம். ஆர்சிபி 18 பால் மிச்சம் இருக்கும்போது வந்து வின் பண்ணிடணும். அதாவது 18.1 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஓவர் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2-3 ஓவர் இருக்கும்போது ஆர்சிபி வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரன் ரேட் இருக்கு இல்லையா? அது சிஎஸ்கே விட அதிகமாக போயிடும். ஸோ பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும். இன்கேஸ் ஆர்சிபி இருக்காங்க இல்லையா? ஆர்சிபி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 18 ரன்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவை சுருட்டணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்சிபி முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க.
ஒரு ரொம்ப பெரிய கம்பேக் கொடுத்ததுக்கப்புறமா சரி ஓகேடா உள்ளே வந்துடும், உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆர்சிபிக்கு இப்படி நடக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, பலருக்குமே பார்த்தோம் அப்படின்னா சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். டேய் விட்ரா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, லோயலான சிஎஸ்கே ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹார்திக் பாண்டியாவாக இருந்தாலும் சரி, ருத்ராஜ் கெய்க்வாடாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் ஜெயிக்கிட்டோம், சஞ்சு சாம்சனாக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பக்கத்தில் ஸ்ரேயஸ் ஐயராக இருந்தாலும் சரி, எந்த கேப்டனாக இருந்தாலுமே உங்களுக்கு அடுத்த சீசன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அடுத்து நீங்கள் கப் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் விராட் கோலி இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனை ஒரே ஒரு டைமாவது வாழ்க்கையில் இந்த படையப்பா படத்தில் போயிட்டு சிவாஜி தொடுவார், ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா போய் அந்த கப்பை தொட்டு பார்ப்பாரு. அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு தடவை அந்த கப்பை தொட்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் சாய்ஸாக இருக்குது. டு பி ஃப்ராங்க் எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும், நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான் அப்படின்னாலும் கூட மனசுக்குள்ளே இப்போ இருக்க ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளைக்கு மழை பெய்யாமல் மேட்ச் இருக்கு இல்லையா, மேட்ச் அப்படின்றது நடந்து சிஎஸ்கே தோற்றணும், ஆர்சிபி ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகணும், பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயும் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சு ட்ராஃபி வெல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிகப்படியான சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட்டும் இப்போ இதாக தான் இருக்கும். நீங்களும் இதே மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டிருக்கேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அதுக்காக வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்த மட்டும் நினைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் நினைச்சோம் அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒருவேளை நாளைக்கு மேட்சஸ் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிடுவாங்க. கேகேஆர் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, சிஎஸ்கே வந்துட்டு டாப் 2ல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மற்ற டீமோட ராஜஸ்தான் ராயல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஆர்ஹெச்சாக இருந்தாலும் சரி, இந்த டீமோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிகர ரன் ரேட் நெட் ரன் ரேட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதனால் சிஎஸ்கே வின் பண்ணி உள்ளே போயிட்டாங்க, பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி அடுத்து நடக்கக்கூடிய பேட்ச் இருக்கு இல்லையா, ஆர்சிபிக்கான வாய்ப்பு அப்படின்றது கையை விட்டு போயிடும். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்ல அவங்க கொல்கத்தா கூட மோத போறாங்க. அந்த மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்க அப்படின்னா கூட போதும், நம்ம சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் டேபிள்ல டாப் 2க்கு வந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் இருக்கு இல்லையா, ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி, இல்லை கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடக்கும்போது கேம் எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தாண்டி ட்விஸ்ட்ன்றது இருக்கு இல்லையா, இந்த சீசன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சூப்பரான சீசனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா இன்னும் ஒரு 4 போட்டியோ 5 போட்டியோ தான் மீதமே இருக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே டாப் 2 டாப் 3 டாப் 4 அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லி தெரியாமல் லாஸ்ட் மினிட் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள போட்டி அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நீங்கள் பிளே ஆஃப்ஸில் யார் ஜெயிச்சு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? விராட் கோலி இருக்கார் இல்லையா, விராட் கோலி இருக்கக்கூடிய ஆர்சிபியா, இல்லை தோனி இருக்கார் இல்லையா, தோனியுடைய லாஸ்ட் சீசன் பாது. ஸோ இதில் வந்துட்டு தோனி கப் அடிச்சு போனார் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் விருப்பப்படலாம். ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவருக்கான வழியனுப்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு முறையாக வழி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா தோனி இருக்கார் இல்லையா, தோனி இந்த சீசனில் கப் அடிச்சு லாஸ்ட் கேப்டனாக பார்த்தோம் அப்படின்னா கப் அடிச்சதோட அவருடைய எரா அப்படின்றது முடியணும் அப்படின்றதும் ஒரு சிலரோட ஆசையாக இருக்குது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் மண்டேலா படத்தில் யோகி பாபு சொல்லுவார் இல்லையா, எதுனே சொல்லி சூஸ் பண்ண முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுடைய மைண்ட் செட் என்ன, யார் பிளே ஆஃப் போகணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்டில் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.